பாஜகவோ பாஜக எல் முருகனோ வேலை தூக்கும்போது நம்ம வந்து அரசியல்னு சொன்னோம். சீமான் வேலை தூக்கும்போது அரசியல்னு சொன்னோம். திமுக வந்து முருகனுக்கு மாநாடு நடத்தும்போது மட்டும் ஆன்மீகமா? இது என்ன மாதிரியான மனநிலைன்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. முருகன் மாநாடு நடத்துறது சிறப்பாக நடைபெற்றது. அதுல பல விஷயங்கள் அறநிலையத்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. சரி, இதே மாதிரி நாளைக்கு அனைத்து உலக இஸ்லாமிய மாநாடோ இல்ல இயேசுடைய மாநாடோ நடத்துறது திமுக முன்வருமா? பத்திரிகையாளர் நீங்க எல்லாம் இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு தான் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறதா தண்ணியை ஊத்துறதான்னு முடிவெடுக்கிறதே பத்திரிகை தான். இப்ப எண்ணெய் வைத்தது நம்ம இல்ல, உதயநிதி அவர்கள் தான் எண்ணெய் வைத்தது. கேளுங்க, எங்க கொஸ்டின் கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். உடனே அமைச்சர் துரைமுருகனோட பார்வையிலையும் அமைச்சர் துரைமுருகன் போன்ற சீனியர்கள் எல்லாம் அமைச்சர் உதயநிதி சீண்டிட்டாரா இல்ல சீண்டி பாக்குறாரா, இதெல்லாம் எப்படி சவால் விடுற மாதிரி. இந்த கட்சியை திட்டுவேன், சின்னத்தை திட்டுவேன், எங்களை திட்டுவேன், அங்கேருந்து இங்கே வருவேன், உடனே நீ மந்திரி ஆகிடுவோம், மாவட்ட செயலாளர் ஆகிடுவேன். நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தலையில் ஒரு துண்டை போட்டு யாருமே ஆனதில்லை, இருங்க சார் இப்படியே உட்காந்துருப்போமா? அதுக்கான விளக்கம் தான் கொடுக்குறேன். அப்போ எங்களுக்கு என்ன பகுத்தறிவு இல்லையா இல்லை சுயமரியாதை இல்லையா இல்லை எங்களுக்கு எல்லாம் விட்டுட்டு ஒரு வழி இல்லாமல் கை கட்டிட்டு வந்துட்டு போய் கையேந்தி நிற்கிறோமா? ஒரு காலம் அது கிடையாது. நாங்கள் யாரும் போட்டி போடல, அவர் இருக்கட்டுங்கன்னு சொன்னால் தலைமை அவருக்கே கொடுக்கும். எதிர்ப்பு தெரிவித்து அவங்க திமுக இருக்க முடியும். ஏங்க என்னங்க இப்போ பிரச்சனை? நாங்கள் இத்தனை வருஷம் உழைக்கிறோம், எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னு இந்த கட்சியில் யாரும் கேட்காமலாம் இல்லை. பதவியில் இருக்கிற அத்தனை பேரையும் கொச்சைப்படுத்துறதே பத்திரிகையாளர். முருகரை ஏன் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கிறதுக்கு எனக்கும் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதே நார்த்தில் முருகனை தூக்க மாட்டான். ஏன்னா முருகன் கலப்பு திருமணம் பண்ண கம்பெனி. எங்கள் கலைஞர் கலப்பு திருமணத்துக்கு ஊக்கத்தொகை கொடுத்த கம்பெனி. புரியுதா உங்களுக்கு? தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அண்ணன் சீமா நான் இருக்கேன், களத்தில் குதிச்சு அப்படியே பூந்துலாண்டுவேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா தான் திரும்பி பார்க்க நான் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன், சாகிற வரைக்கும் ஆட்சிக்கு வர மாட்டேன்னு தெரிஞ்சும் இன்னும் கட்சியை கலைக்காமல் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். அந்த கட்சியில் ஒன்று அண்ணன் சீமானோட கட்சி. இதை பார்த்து திமுக பயப்படுதுன்ற மாதிரி குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு பயமாக தான் இருக்கு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் இணைந்திருப்பவர் திமுகவினுடைய சூரிய வெற்றிகொண்டான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் கொடுத்து நம்ம பேட்டி கொடுத்தாங்க, நன்றி சார். முதல்ல நான் எங்கிருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன்னா, அந்த உதயநிதி அவர் பேசின விஷயம் சார். ரஜினிகாந்த் ஒரு மேட்டர் சொன்னார் யோவாவேலுடைய புத்தக வெளியீட்டில். அதுக்கு துரைமுருகன் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. என் நண்பர் பேசினா நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னார். துரைமுருகனும் பகையாக கொண்டு போவானன்ற மாதிரி சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஆனால் உதயநிதி அவர்கள் அமைச்சர் உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளைஞர்களுக்கு வழிவிட்டு வழிநடத்தி செல்லணும், அதாவது சீனியர்லாம் வழி அப்படி சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஆசையில் இருக்கிறாங்களோ, பதவி ஆசை இருக்கணுன்றதுக்காகவே இது மாதிரி சீனியர்கள் இருக்கிறாங்களோன்ற மாதிரி கேள்வியும் வருது. இன்னொரு பக்கம் வந்து ஓரம் கட்டப்படுறதா நினைக்கிறாங்களோன்ற மாதிரி கேள்வியும் வருது. இது என்னதான் சார் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலா உலகமே அழிஞ்சாலும் ஆட்சிக்கு வர மாட்டேன்னு தெரிஞ்சு ஒரு சிலர் கட்சி நடத்துறது இல்லையா? நடத்துறாங்களா இல்லையா? பூத் ஏஜென்டே தமிழ்நாட்டில் கிடையாது, புல்லு பூண்டு கூட முளைக்காது. இருந்தாலும் பிஜேபி தான் ஒரு எதிர்கட்சி, தான் இங்கே ஐடியாலஜி பாலிட்டிக்ஸு, அதனால் ஆன்மீகத்துலேருந்து முருகன் இங்கே ஆட்சிக்கு வந்துடுவார், இல்லை ஆண்டாளில் கட்சி நடத்தும், ராமர் இங்கே வந்து வில்லையும் அம்பியும் கூப்பிட்டு ஆட்சி கொண்டு வந்துடுவார், இந்த மாதிரி 10 பொய்யை சொல்லிட்டு வண்டி ஓட்டுறது இல்லையாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வியூ. ஆனால் அந்த மாதிரி என்னைக்காவது திமுக இல்லாத ஒன்றை இட்டு கட்டி இல்லை நடக்காத ஒன்றை பூசி மொழிவி என்னைக்காவது யாராவது திமுகவில் பேசி பார்த்துருக்கீங்களா? திமுக வெளிப்படையான ஒரு புத்தகம், திறந்த புத்தகம், அதில் ஒன்றும் மாற்றுக்கே வேலை இல்லை. இப்படி தான் ஐயா துரைமுருகன் இளைஞராக இருக்கும்போது அவர் பேரறிஞர் அண்ணாவிலேருந்து தலைவர் கலைஞர்லேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரைக்கும் எல்லாரோடையும் பயணித்து வந்த ஒரு நல்ல தலைவர். அவருக்கு தெரியும், இவரும் நக்கலாக தான் கிண்டலாக தான் பேசினார், உயர்வாக பேசினார், அவரும் உயர்வாக தான் கிண்டலாக போகும்போது பேசிட்டு போனார். இந்த பத்திரிகையாளர் நீங்கள்லாம் இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு தான் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறதா தண்ணியை ஊத்துறதான்னு முடிவெடுக்கிறதே பத்திரிகை தான். கேளுங்க வர, இப்ப நீங்க தண்ணியெல்லாம் யாரும் எண்ணெய் வைத்தது நம்ம இல்ல, உதயநிதி அவர்கள் தான் எண்ணெய். கேளுங்க வர, நீங்க தண்ணியெல்லாம் ஊத்தல, எண்ணெயை தான் எல்லா இடத்துலையும் ஊத்துவீங்க. அது கேட்டா அது பத்திரிகை தர்மம்னு நீங்க சொல்லுவீங்க. நான் உங்களை சொல்லல, பத்திரிகையே சொல்றேன். அவரு ஐயா துரைமுருகன் ஒழுங்காக தான் வந்தார். அவர்கிட்ட போய் முதல்லயே போய்
நீங்க அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன். இன்னும் 50 ஆண்டு காலம் அந்த கட்சியை வழி நடத்துற ஒரு தலைவன் அவர் தான் ஏவாயாலேயே சொல்லியிருக்கேன். அவர் இருக்கட்டும், அது முதல்வர் எடுக்கிற முடிவுன்னு சொல்லிட்டாரு. அதே மறுநாள் அவர்கிட்டயே போய் மைக்கை நீட்டி உங்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தா வச்சுக்குவீங்களா வேணாமா அப்படின்னு அவரு உடனே யோசிச்சு ஏயா கொடுத்தா யார் யார் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. உடனே பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு உடனே துணை முதல்வர் ஐயா துரைமுருகன் ஆசைப்படுறார், கேட்கிறார். அதனால் இது நிறுத்தப்படுமா, இரண்டாக்கப்படுமா, மூன்றாக்கப்படுமான்னு. இங்க அப்படிலாம் இல்லை சார். அதுக்கே என்ன இங்க சீனியர்களே இங்க யாரும் இல்லாம வெளியில போறதுக்கான நிலைப்பாடு கிடையாது. இதே இப்ப ரஜினிகாந்த் அவரை சூப்பர் ஸ்டார் ரஜினி பேசும்போது மிகைப்படுத்தி தான் பேசினார். அது அவருக்கு புரியாமல் இல்லை. இல்ல அவர் நகைச்சுவை கேளுங்க, புரியாமல் இல்லை. அதே ஐயா துரைமுருகன்ட்ட போய் அப்ப துணை முதல்வருக்கு என்ன கேள்வி கேட்டீங்களோ அதே மாதிரிதான் உங்களை இதை மாதிரி வயதானவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு உங்களால ஏகப்பட்ட ப்ராப்ளம்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒருத்தர் ரிப்போர்ட்டர் கேட்டா அவருக்கு என்ன சொல்லும்? யார் அவனாலும் இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யார் அவனாலும் இருக்கட்டும், என்ன சொல்லுவாரு? எடுத்தடுப்புல என்ன பேசுவாரு? ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு? அதாவது மார்க் வாங்காம தக்க வைக்கல சார், பாஸ் ஆகி நம்பர் 1ல இருக்காங்கன்னு தான் பாராட்டி பேசுறேன். அதை அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கதான் நீங்க எண்ணெயை ஊற்று தண்ணி ஊற்றுறதுக்கு போல எண்ணெயை ஊற்றி விட்டீங்க. போய் அவர்கிட்ட போய் நீங்களா போய் இதை மாதிரி சொல்றாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு? படாருன்னு பார்த்தாரு, ரொம்ப கூலா பல்லு போன நடிகர்லான்னு சொல்லிட்டு அவரு கிண்டலுக்கு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தாரு. அது ரஜினியை குறிக்குமா அல்லது வயதான நடிகர்களை குறிக்குமானா எல்லாரும் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாலிபத்தில் நடக்கிறவரோட செயல்பாடு வேற. இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக ஐயா துரைமுருகன்ல ஆரம்பிச்சு எல் கணேசன் வரைக்கும் எல்லா தலைவர்களும் பல பேர் உயிரிழந்தோம். உயிரை விட்ட மாணவர் பருவத்தில் உயிரை விட்ட தலைவர்களும் உண்டு. இன்னைக்கு அவர்கள்லாம் தீவிரவாதியாக இருந்து இன்னைக்கு தியாகியாக மாறுறாங்க. அந்த மாதிரி ஐயா துரைமுருகன் போல மூத்தவர்கள் முன்னோடிகள்லாம் யாருங்க இருக்கக்கூடாதுன்னு அமைச்சர் உதயநிதி ஒரு காலம் பேச மாட்டார். அவர்களோட உழைப்பு தியாகத்தெல்லாம் இவர் மதிக்கக்கூடியவர், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் என்ன விரும்புகிறாரு? இளைஞர்கள் வர விரும்புகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். அது சிம்பிள் லாஜிக்கு. என்ன லாஜிக்கு? நான் தொடர்ந்து 4 முறை மாவட்ட செயலாளராக இருக்கேன், 3 முறை இருக்கேன், இன்னும் 2 பேர் வரட்டும், எனக்கு அதை விட பெரிய பதவி கொடுங்க, மாநிலத்தில் ஒரு நிர்வாகம் கொடுங்க, மண்டலத்தில் ஒரு பொறுப்பு கொடுங்க. இந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்காக தான் அமைச்சர் உதயநிதி பேசுறது. இதை அவர் நாசுக்கா கிண்டலாக அழகாக ஒரு தோரணையாக, அது இளைஞரணி மீட்டிங்கு, அதுவும் இருக்கக்கூடிய அந்த அணிகள் மீட்டிங்கு, அதில் அவர் சொன்னார் நிறைய இளைஞர்கள் வராங்க, வர்றவங்களுக்கெல்லாம் நாம் தான் வழிவிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து நான் அந்த பொறுப்புலேயே இருப்பேன் 4 முறைன்னு சொல்லாதீங்க. இந்த பொறுப்பு விட்டு இன்னொரு பொறுப்புக்கு வாங்க. ஒரு மாவட்ட அமைப்பாளராக நீ தொடர்ந்து 4 வருஷம் இருந்தா, 4 முறை இருந்தா மாநில பொறுப்புக்கு துணைக்கு போ, வேற ஏதாவது பொறுப்புக்கு போ, இன்னும் 4 பேர் வரட்டும் உள்ளார. இவ்வளவுதான் சார். இல்ல சார், அவங்க எங்க லாபி இவ்வளவுதான். நீங்க எங்க கொஸ்டின் கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க வரீங்கன்னா உடனே அமைச்சர் துரைமுருகனோட பார்வையிலையும் அமைச்சர் துரைமுருகன் போன்ற சீனியர்கள் எல்லாம் அமைச்சர் உதயநிதி சீண்டிட்டாரா இல்லை சீண்டி பார்க்குறாரா, இதெல்லாம் எப்படி? நமக்கே ஒரு மனசாட்சி இருக்கும். அவங்கெல்லாம் தூக்கி வளர்த்த புள்ளதான் அமைச்சர் உதயநிதி. அவங்களெல்லாம் இல்லாமல் இந்த கட்சியே வளரலைங்கிற செய்தி அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கே தெரியும், அவரே தெரியும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. கலைஞருக்கு பின்னால் அந்த கட்சியில் ஒரு செய்கூலி சேதாரம், ஒரு துரும்பு கூட தூசு கூட சேதாரம் இல்லாமல் இது வரைக்கும் கட்சி நடத்திட்டாரு. அதை தான் நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டி பேசினார். இதில் வேறு எங்கேயுமே ரூல்டோ எதுவுமே கிடையாது. அது இதை தவிர அவரும் வேற ஒன்றும் கொண்டு போல. இது முதல்வருக்கும் தெரியும், அவர் பெத்த பிள்ளைக்கும் தெரியும். இந்த கட்சி கொடியையும் சின்னத்தையும் கட்சியையும் காப்பாற்றுற தலைவன் அடுத்து யாருங்கிற ஒரு தலைவன் உதயநிதி. அவரை தயார்படுத்துறதுல அமைச்சர் துரைமுருகனுக்கே பங்கு இருக்கு, எல்லா மூத்த அமைச்சர்களுக்கும் பங்கு இருக்கு. நாளை காலையில் அவர் தான் கட்சி தலைவர்னு அறிவிச்சா சவால் விடுறேன் பாருங்க. நாளை காலையில் அமைச்சர் உதயநிதி தான் திமுகவின் தலைவர்னு சொன்னா முதல்ல வாழ்கன்னு கோஷம் போடுறது ஐயா துரைமுருகன். நீங்க வேணா அறிவிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்றாங்கன்னு பாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் எங்க கட்சியில இல்லை. இதெல்லாம் அதுக்கு தான் சொன்ன திறந்த வெளி புத்தகம்னு, வெளிப்படையான புத்தகம். இது கீழே இருக்க நிர்வாகிகளை பாராட்டுறது, இன்னும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம வழிநடத்துற விதம், ஒரு தலைமைக்குரிய தலைவனுக்குரிய பங்கு. அதனால நீங்க அதை இவரை வம்புழுத்தாரா அவரை சீண்டுனாரா அதெல்லாம் விட்டுருங்க. இல்லை சார், நீங்க எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அங்க என்ன நடந்ததோ அதை தான் கேள்வியாக கேட்டுருக்காங்க. நான் குற்றச்சாட்டே வைக்கல,
நீங்க தான் குற்றச்சாட்டு வச்சீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இப்ப ரஜினிக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் நடந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப உதயநிதி பேசுனதால தான் இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. இன்னும் மக்களோட தெளிவுக்காக இந்த கேள்வி கேட்டுறேன். சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் வந்து கா கலைஞருடைய காலத்திலிருந்து முன்னாடி அண்ணாவுடைய காலத்திலிருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய நபர்களை வந்து டக்குன்னு நம்மளால பேச முடியாது. அதனால ரஜினி மாதிரியான ஆட்களை வச்சு பேச வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது எதிர்க்கட்சிகளால. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன் எங்களெல்லாம் வச்சு பேசக்கூடாதா? அவங்க தான் 2 பேரும் பேசக்கூடாது. இந்த கட்சியில யாரும் பேசக்கூடாதா? இந்த கட்சியில பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் எல்லாருக்கும் எல்லா சுயமரியாதையும் பகுத்தறிவு உணர்வும் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் இருக்கு. நாங்களே திரும்பியும் 4 கேள்வியும் கேட்போம். கேட்காமலாம் இருக்க மாட்டோம். ஏங்க என்னங்க இப்போ பிரச்சனை? நாங்களும் இத்தனை வருஷம் உழைக்கிறோம், எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னு இந்த கட்சியில் யாரும் கேட்காமலாம் இல்லை. அப்படி கேட்கும்போது அவர் அதுக்கு உண்டான பதிலையும் கொடுப்பாரு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொடுப்போம், வாய்ப்பு வரும்போது கொடுப்போம் பாரு. இந்த பதவி இதுக்காக தான் திமுகவில் எல்லாரும் ஓடி வந்தாங்கன்னு பதவியில் இருக்கிற அத்தனை பேரையும் கொச்சைப்படுத்துறதே பத்திரிகையாளர்கள் தான். அந்த பத்திரிகையாளர்களை நான் குறையா சொல்ல, எங்களுக்கு எதிர்கட்சி வரிசையிலேயே பார்ப்பேன். ஏன்னா அது பத்திரிகை ஒரு தர்மம், அது உங்கள் பத்திரிகை தர்மம். அவங்க அதை தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அதை இப்படி தான் பார்ப்போம். இங்கே யாரும் பதவிக்காக தான் கட்சிக்கு வரணும், பதவிக்காக தான் இந்த திமுகவில் சேரணும்னு நினச்சா அது வந்து பொது சேவை, பொது வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தமே இல்லை. நான் இப்பயும் சொல்கிறேன், எங்கள் கட்சி வளர்ந்து வந்து மக்களுக்கு தேவையான அத்தனை மாற்றத்தையும் கொடுத்துருச்சு. இன்னும் இந்த கட்சி ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த மாற்றங்கள் வரும். இல்லை மாறினதாவது நிலைச்சி நிற்கும். இல்லைன்னா திராவிடத்தை அழிச்சிட்டு ஆன்மீகங்கிற ஆரிய பேய் உள்ளே பூந்து கூண்டோடு அழிச்சிடும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் இங்கே அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. யாருமே பதவிக்காக எனக்கு இந்த பதவி கொடுத்தா கட்சியில் இருப்பேன், இல்லையா இருக்க மாட்டாங்கன்னா போ, எந்த கட்சிக்கு வேணாலும் போ. இப்போ போகிற ஆளெல்லாம் முதலமைச்சர் பிடிச்சி வைக்கிறாரா? கட்சி தலைவர் பிடிச்சி வைக்கிறாரா? இல்லை வர்றவங்களெல்லாம் வேணாங்கிறாரா? சொல்லுங்க. இல்லை வர்றவங்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? இப்போ நீங்கள் 100 கேள்வி அடுக்கிக்கிட்டே போகலாம் சார். அதிமுகலேருந்து வராங்க, மாவட்ட செயலாளர் ஆயிடுறாங்க, மந்திரி ஆயிடுறாங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கேலேருந்து வர்ற ஆள் ஆகிறாங்கன்னா, அப்போ இந்த கட்சியில் இருக்க அத்தனை கீழே இருக்க அந்த மாவட்டத்தில் இருக்க அத்தனை நிர்வாகியும் எங்கே போனான்? அவ்வளோ பேரும் ஏன் அந்த ஆள்கிட்ட போய் கை கட்டிட்டு நிற்கிறான்? சொல்லுங்கள். அவங்களோட 2 கலந்துட்டாங்க, 1 கலந்துட்டாங்க. அவனும் உள்ளே வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒன்றுக்காக ரைட்டு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவரே இருக்கட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் அவர் கீழே நாங்கள் வேலை செய்கிறோம். இந்த வரி வந்ததுக்கு பிறகுதான் அந்த வாய்ப்பே பிற கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு கிடைக்குது. இல்லைன்னா எப்படி வந்து ஒரு கட்சியில் வந்து நாங்கள் இத்தனை வருஷம் இந்த கட்சியை வளர்த்து தூக்கிட்டு வருவோம், நீ வேறு கட்சியில் எங்கள் தலைவனை திட்டுவ, எங்கள் தலைவன் பெற்ற பிள்ளையை திட்டுவ, இந்த கட்சியை திட்டுவ, சின்னத்தை திட்டுவ, எங்களை திட்டுவ, அங்கேருந்து இங்கே வருவ, உடனே நீ மந்திரி ஆகிடுவோம், மாவட்ட செயலாளர் ஆகிடுவேன். நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தலையில் ஒரு துண்டை போட்டுட்டு யாருமே ஆனது இல்லை, இருங்க சார் இப்படியே உட்காந்துருப்போமா? அதுக்கான விளக்கம் தான் கொடுக்குறேன். ஏன் ஆனாங்க? அப்போ எங்களுக்கு என்ன பகுத்தறிவு இல்லையா, இல்லை சுயமரியாதை இல்லையா, இல்லை எங்களுக்கு எல்லாம் விட்டுட்டு ஒரு வழி இல்லாமல் கை கட்டிட்டு அவன்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறோமா? ஒரு காலம் அது கிடையாது. ஏன் அது நடக்குதுன்னு சொன்னால், அங்கேருந்து இங்கே வந்தாலும் வந்தவங்களும் எங்கள் நிர்வாகத்துக்கு கீழே வேலை செய்கிறாங்க, எங்கள் தலைவர் கீழே தான் இருக்காங்க, எங்கள் பொதுச்செயலாளர் கீழே தான் இருக்காங்க, எங்கள் பொருளாளர் கீழே தான் இருக்காங்க, எங்கள் மாவட்ட செயலாளர் கீழேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படி மாவட்ட செயலாளர் ஆகுறாங்கன்னா, இங்கே வர்றாங்க, கீழே இருக்க அத்தனை கேடர்ஸி கூடயும் நெருங்கி இருக்காங்க. ஒரு நட்பு ரீதியான அடிப்படையில், நல்ல உறவின் அடிப்படையில் இந்த கட்சியில் எல்லா நிர்வாகிகளும் ஏற்றுக்கிட்டு வந்து இவர் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வராங்க. இவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்து வந்து அவர் சீட்டு கொடுங்க, அவருக்கே சீட்டு கொடுக்கலான்னு சொன்னால் அங்கே எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாரு. இதுக்கு எல்லாமே தலைமைக்காரன்னு கண்டிக்கக்கூடாது, பார்க்கவும் கூடாது. கீழே அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கேடர் என்ன பண்ணுற, நீ ஏற்றுக்கிற, தலைமை ஏற்றுக்குது, இதுதான் விஷயம். சும்மா அதையே போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் கட்சியில் ஒரு பெரிய கேள்வியாக கொண்டு போகிறீங்க. அங்கேருந்து வர்றவங்க மந்திரியா இல்லையா, அங்கேருந்து வர்றவங்க மாவட்ட செயலாளர் இல்லையா, எல்லாம் தான் இருக்காங்க சார். யார் திமுக தலைவராக போய் பிடிச்சிட்டு வந்து இங்கே மாவட்ட செயலாளர் மந்திரி கொடுக்குறாரு? வர்ற ஆளை நீங்கள் அந்த மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி அங்கேருந்து வந்தார், அந்த மாவட்ட செந்தில் பாலாஜி வந்தார், அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் மொத்தமாக வந்து அவர் எங்களோட இருக்கட்டுங்க, எங்களோட ரொம்ப அந்யூன்யமாக இருக்கார், நல்லா ஒர்க் பண்ணுறாரு, அவர்கிட்ட நீங்கள் இந்த மாவட்ட செயலாளர் நிர்வாகத்தை கொடுங்க, நாங்கள் யாரும் போட்டி போடல, அவர் இருக்கட்டுங்கன்னு சொன்னால்
தலைமை அவருக்கே கொடுக்கும். மூத்த தலைவர் நிறைய பேர் இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சான்றோம்னா கேளுங்க, எங்க எதிர்ப்பு தெரிவிச்சு யார் மாவட்ட செயலாளருக்கு மனு போட்டது? அப்படி மனு போட்டு அங்க எங்க தேர்தல் நடத்தி ஜெயிச்சது? அதையாவது பேசி முடிப்போம். அப்படிலாம் எந்த ஒண்ணும் கிடையாது. இல்ல அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க திமுக இருக்க முடியுமா? இது 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 முரண்பாடான கேள்வி. அப்படிலாம் எந்த ஒண்ணும் கிடையாது. எங்க மாவட்ட செயலாளருக்கு எத்தனை பேர் மனு கட்டியிருக்கோம்? கட்டியிருக்காங்களா இல்லையா? கட்டுறது கூட உனக்கு துணிச்சல் இல்லைன்னா உன் கையில நிர்வாகத்தை கொடுத்தா நீ பாப்பியா? நான் திருப்பி கேட்கிறேன். ஏப்பா ஒருத்தன் அதிமுககாரன் இங்கேருந்து இங்க வந்து இங்க மாவட்ட செயலாளருக்கு மனு கட்டுறாரு, எனக்கு கட்டுறது கூட துணிச்சல் இல்லைன்னா எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு அர்த்தமா? இதெல்லாம் முறையற்ற பேச்சு, முறைகேடான. அதாவது நீங்க கட்டுக்கோப்பா இருக்குன்னு சொல்ல வரீங்க. நாங்க வந்து தலைமை வந்து திமுக தலைவரை எந்த வாய் கண்ணா புண்ணான்னு திட்டிச்சோ அன்னைக்கு திட்டும் போது அது நார வாய், இன்னைக்கு அது நல்ல வாய். இங்க வந்து நல்ல வாயின்னு சொல்லிட்டேன் சார். இங்க வந்து நான் பண்ணது தப்புங்க, நான் உங்களை திட்டுனது தப்புங்க, உங்களுக்கு புரிதல் இல்லைங்க, இந்த தலைவன் தான் நாட்டுக்கு தேவை, நான் இனிமே உங்களை தாங்க வாழ்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு இங்க வந்தா ஏத்துக்கிட்டுவோம். வா வாழ்கன்னு சொல்லு, இனிமேலாவது நல்லவனா பயணியுமோ. இவ்வளவுதான் எங்க பதில். அதுக்கு ஒரு கண்ட்ரோலா தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். நான் கட்டுக்கோப்பா இருக்கும். இல்ல நான் கூடுதலா இந்த கேள்வி கேட்டுறேன். நெல்லையில மேயர் தேர்தல் நடக்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய 20 மேயர்கள், திமுகவோட 20 மேயர்கள் ஆப்போசிட்டா வாக்களிச்சதா செய்தியெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சி 4-5 இடங்கள் இந்த மேயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்தது. அப்ப பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தானே இருக்கு. கவுன்சிலர் மீது நீங்க அதெல்லாம் ஒண்ணு கிடைக்கணும். அது நிர்வாக ரீதியா அது நிர்வாக ரீதியா அது ஒரு ஜனநாயக ரீதியான நிர்வாகம். நீங்க அதை ஒன்றும் பண்ணவே முடியாது. உள்ளாட்சியை பொறுத்த மட்டும் ஏன் நீங்க ஊராட்சியில் வந்து உங்களுக்கு சின்னமே கிடையாது, சின்னமே கிடையாது. ஊரில் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நிற்பாங்க, ஆளுக்கு ஒரு சின்னத்தில் ஜெயிச்சு வருவோம். அது திமுக தான் அதிகாரத்தில் ஜெயிக்கும். என்ன காரணம்? மக்களோட செல்வாக்கும் செயல்பாடும் தான், நிர்வாகிகளோட செயல்பாடு தான் அந்த அளவுக்கு வருது. அதனால் அதில் ஒன்றுமே கிடையாது. அங்கே ஜனநாயகம் தலைமை அறிவிச்சுது. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் ஐயா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இவரன்னு சொல்லிட்டோங்க ஐயா, அவர் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னா ஜெயிக்கிறவனு திமுக காரன் தான். புரியுதா இல்லையா? அதில் ஜெயிக்கிறவனு திமுக காரன் தான். அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் திமுகவில் தலைவரை வாழ்கம்மா, அவ்வளோதான் இருக்காது. அது குறைந்தபட்ச ஜனநாயகம், அதிகபட்சம் இல்லை, குறைந்தபட்ச ஜனநாயகம். அது எங்கள் தலைவரே பரவாயில்ல விடு அப்படின்றாரு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் எனக்கே நான் புரிஞ்சுக்கிறேன். பாஜக எல்முருகனோ வேலை தூக்கும் போது நம்ம வந்து அரசியல்னு சொன்னோம், சீமான் வேலை தூக்கும் போது அரசியல்னு சொன்னோம். திமுக வந்து முருகனுக்கு மாநாடு நடத்தும் போது மட்டும் ஆன்மீகமா? இது என்ன மாதிரியான மனநிலைன்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க வேலை திருடி இருப்பாங்க, நாங்கள் திருடின வேலை கொண்டு போய் திரும்பி வச்சிருப்போம். அவங்க திருடின வேலை கொண்டு போய் திருப்பி ஒப்படைச்சிருப்போம். இதுதான் எங்களோட ஆன்மீகம். நாங்கள் வந்து கடவுளுக்கு காவடி தூக்குற ஆளு நாங்கள் கிடையாது. இப்பயும் நல்லா சொல்கிறேன். அதுக்காக காவடி எடுத்துட்டு வர பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் எங்கள் அரசாங்கம். உடனே ஆட்சிக்கு வந்துட்டோம், கடவுள் சிலை நீங்களே தூக்கிட்டு போகணும் நாங்கள் சொன்னோமா? அது பிஜேபி சொல்லும். அதனால அந்த சொத்து, கடவுளோட சொத்துக்களை, இவ்வளோ சொத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் அறநிலைத்துறையை நீதி கட்சி இருக்கும்போதே அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். இன்னைக்கு அது வந்ததுக்கு அப்புறம் தான் அறநிலைத்துறையில இத்தனாயிரம் கோடி சொத்து அது பாதுகாப்பாக இருக்கு. ஏன்னா மொத்தமாக நேரம் பரிவட்டம் கட்டி பாஜக தூக்கிட்டு போயிருப்பான். சார், ஒரு அரசுக்கு முருகன் மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்குறேன். அதை விட தமிழிசை சொன்னாங்க. நீங்க இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லாம? ஏன் அறநிலைத்துறைன்னு ஒன்று அரசாங்கத்திட்ட இருக்கான்னு பிஜேபி கேட்குற மாதிரி இருக்கு. அவங்க அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. ஒரு அரசாங்கத்திட்ட ஏன் சார் அறநிலைத்துறை இருக்குன்னு? ஒரு துறை இருக்குன்னா அந்த துறையில் இருக்க பக்தர்கள் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஏகபோகமாக அந்த துறையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்காக உலக லெவலில் பக்தர்களை திருப்திப்படுத்துறது ஒன்று தான் அறநிலைத்துறையோட வேலை. கடவுள் சொத்தை பாதுகாக்கணும், கடவுளை பாதுகாக்கணும், கடவுள் சொத்தை பாதுகாக்கணும், கடவுள் பக்தர்களை பாதுகாக்கணும். இது எல்லாம் ஒருங்கிணைந்து அவங்களோட மன நிறைவுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது தெளிவாக சேகர் பாபு பண்றாரு. பக்தர்களையும் கேளுங்க, திமுகவுடைய அமைச்சர் சேகர் பாபு அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா கடவுளை பாதுகாக்க வேண்டிய தேவை திமுக இருக்கு. இல்லைன்னா கடத்திட்டு பேர் பண்ணுவோம் சார். இப்ப கடவுள் எத்தனை கடவுள் ஒரிஜினல் சிலை உள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சிலை திருட்டு கேஸ்ல எவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குன்னு அது தெரியுமா? அப்ப இதெல்லாம் பாதுகாக்கிறது யாரு சார்? அரசாங்கம் தான் பாதுகாத்தாகணும். இல்லைன்னா மொத்தத்தையும் அவனுங்க ஆட்டை போட்டு பிற்பாடுங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு. ஏன் சார் ராமர் பாபர் மசூதிக்குள்ள தான் பிறந்தாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? யாரோ கிளப்பி விட்ட பிறகு அங்கே தான் பிறந்திருப்பாரோ அப்படின்னு நீங்கள் நானும் கேள்வி கேட்கலையா? இருக்கலாம் அப்படின்னு சொல்லலையா? உடனே அங்கே பாபரை தூக்கிட்டு ராமரை கொண்டு வந்து வைக்கலையா? இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த ராமர் எழுந்திரிச்சு உட்காந்து பிஜேபிக்காரங்களை கூப்பிட்டு நான் இங்கே தான் பிறந்தேன்னு உன்ட்ட நான் ஏதாவது வந்து சொன்னேனா அப்படின்னு ஓங்கி ஒரு அரைஞ்சி ஓடுறான்னு துரத்தி விட்டு அந்த அயோத்தியிலேயே தோக்கலையா? இப்போ அங்கே ஜெயிச்சது யாரு?
பிஜேபியா இல்ல. ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதரன் ஜெயிச்சார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்கள் இப்போ ஓட்டுக்காக தான் இந்த அரசியல் பண்ணுறோன்னு தமிழிசை சொல்கிறாங்களே, இது நியாயமா? நாங்கள் இப்போ ஓட்டுக்கான அரசியல் தான் இதை பண்ணிட்டு இருக்கோமா? சம்மந்தமே கிடையாது. முருகனை அவங்க எதிர்க்கிறாங்க, சொல்றாங்க திடீர்னு பார்த்தா அந்த முருகன் மாநாடு நடத்துறாங்க. அப்ப இதெல்லாம் அரசியல் சார், வருதா நாங்கள் கேட்கறாங்க. முருகனை எதுக்குறோங்கிறதே தப்பு. ம். புரியுதா இல்லையா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு ஏன் போட்டோங்கிறது தான் யோசிக்கணும். ம். எங்களை கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னதுனால தான் கடவுளை எதிர்த்தோம். இடையில இருக்க பூசாரியை எதிர்த்தோம். கடவுளுக்கும் பூசாரிக்கும் நடுவில் நாங்கள் எங்கடா மாட்டணுங்கிறத பற்றி யோசிக்கிறோம். ம். அதுக்காக சிந்திக்கிறோம். அப்படி கடவுள் சொல்லி பூசாரி எங்கள்கிட்ட சொன்னால் கடவுளே பொய்ன்னு சொன்னோம். இவ்வளோதான் நடந்தது. அதே கடவுள் பூணூல் போட்ட பாப்பானை தவிர யாரும் என்னை தொடக்கூடாது கழுவக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அது உண்மையாக இருந்தால், அந்த கடவுளுக்கு சக்தி இருந்தால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு ஒரு சட்டத்தை அவரே தடுத்துருக்க வேண்டியதானே? நான் உன்னை கேட்குறேன், இந்த சட்டத்தை அவரே தடுக்க வேண்டியதானே? கடவுளுக்கு சக்தி இருந்தால் தடுக்க வேண்டியதானே? அப்போ கடவுள் சொல்லலை சார், கடவுள் அதை பற்றி யோசிக்கலை சார். இதெல்லாம் இவனுங்க காலிப்புழுவோ கழட்டி விட்ட கதை சார். அது அந்த கதையோட எச்சம் உச்சத்துக்கு போயிடுச்சு சார். அதையெல்லாம் முறியடித்த புகழ் வந்து திமுகவுக்கு உண்டு, திராவிட மாடல் அரசுக்கு உண்டு. அதை தான் திகாவில் எங்கள் பெரியார் சொன்னார். அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா கையில் எடுத்தார், கலைஞருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு சட்டம் போட்டார். இப்போ எல்லாரும் உள்ளே போய் அர்ச்சனை பண்ணுறான். கடவுள் அங்கே தான் இருக்கார். என்ன பூணூல் போட்ட காலி பயிலும் மாதிரி எங்களை உள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொன்ன அயோக்கியெல்லாம் வெளில இருக்கான். இவ்வளோதான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நாங்கள் வந்து முருகனுக்கு ஏன் தூக்கி வேலை கொண்டு போகிறோன்னா நாங்கள் ஒன்றும் காவடி தூக்கிட்டு போகல, புரியுதா? ஆனால் கடவுள் பக்தர்களுக்கு காவலாக இருக்கும். அதனால் தமிழில் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு பத்திரிகையாளர் ஒன்று சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா? டிடிஎஸ் ரவிச்சந்திரன். அவர் ஒரு பிராமின் தான். அவரை கூட்டிகிட்டு காட்டுறாரு. எங்கே காட்டிட்டுறாருன்னா, மாலை முரசு பத்திரிகையில் டிபேட் ஷோவில் சொல்கிறார், இந்த திமுக ஏன் முருகனை தூக்கி வச்சுட்டு ஆடுதுன்னு எனக்கு தெரியும், முருகரை ஏன் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கிறதுக்கு எனக்கும் தெரியும்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதே நார்த்தில் முருகனை தூக்க மாட்டான். ஏன்னா முருகன் கலப்பு திருமணம் பண்ண கம்பெனி. எங்கள் கலைஞர் கலப்பு திருமணத்துக்கு ஊக்கத்தொகை கொடுத்த கம்பெனி, புரியுதா உங்களுக்கு? அதனால் அவங்க எடுத்துருக்க மாட்டான், அவன் ஏற்றுக்க மாட்டான் முருகனை. நாங்கள் ஏற்றுக்குவோம். ஏன்னா முருகன் எங்கள் சமூகம், எங்களோட இரண்டரை கலந்தவர். அவர் வாழ்ந்தது உண்மையாக இருந்தால் வள்ளி தெய்வானையோட அது எங்கள் கலைஞர் கொடுத்த ஊக்கத்தொகை நாளைக்கு கூட அவர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட்டில் போடுவோம். இதை தான் அவர் நாசுக்கா இவங்க ஏன் முருகனை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் கிண்டல் பண்ணார். முருகனை கிண்டல் பண்ணது கேலி பண்ணதெல்லாம் பிஜேபியும் வலதுசாரியும் தான். அவங்க முருகனை ஏற்றுக்க மாட்டாங்க, நாங்கள் ஏற்றுக்குவோம். அதே மாதிரி அவங்க வந்து தமிழிசை சொல்கிறாங்க, ஏன் ஆண்டாள் தமிழை தூக்கிட்டு வராங்க, முத்தமிழ் மாநாடு நடத்துகிறவங்க ஆண்டாள் தமிழை தூக்கிட்டு வராங்க. அண்ணாவின் தமிழை பேசியவர்கள் இப்போ முருகனோட தமிழை பேசுகிறாங்கன்னா தமிழை பேசுகிறோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழிசையை ஃபாலோ பண்ண மாட்டோம், தமிழை தான் ஃபாலோ பண்ணுவோம். நான் கேட்குறேன், நீ ஆன்மீகங்கிற பேரில் சமஸ்கிருதத்தை தானே பிஜேபி ஏற்றுக்கும். உனக்கு தமிழ் மொழிக்கு சம்மந்தமே இல்லையே. முருக கடவுள் அது தமிழ் கடவுள், இவனும் சமஸ்கிருத கடவுளை தேடிட்டு இருப்பானுவோம். அதனால் அவங்களுக்கு இந்த கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை சார், நான் இன்னும் முருக கடவுள் எங்கள் கம்பெனி. சரி சார், நீ முருக மாநாடு நடத்துறது சிறப்பாக நடைபெற்றது, அதில் பல விஷயங்கள் அறநிலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. சரி, இதே மாதிரி நாளைக்கு அனைத்து உலக இஸ்லாமிய மாநாடோ இல்லை இயேசுடைய மாநாடோ நடத்துறது திமுக முன் வருமா? கண்டிப்பாக செய்வோம். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் புரிஞ்சிக்கல. அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் வேளாங்கண்ணி கோயிலில் அனைத்து பாதுகாப்பும் திமுக தான் கொடுக்குது. நடைபயணம் போகிறவங்கள ஆரம்பித்து அங்கே நடக்கிற நிகழ்ச்சிக்கும் அதே மாதிரி அந்த ஆஜிக்கு போகிறவங்களுக்கும் மத்திய அரசு அந்த பணம் கூட இல்லைன்ட்டான், மானியம். அதை கூட தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்போ எங்களுக்கு என்ன சார்? எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் சார். அதுதான் சார் திராவிட மாடல் ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம். சார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கொள்கை கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிகால இருக்கக்கூடிய எம்பி ரவிக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, முருகன் மாநாடு வகுப்புவாதத்தை தான் வலுப்படுத்துன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த தீர்மானங்கள் போட்டாங்க 5, 8, 12 இந்த 3 தீர்மானங்களும் மாணவர்களுக்கு போட்டி தந்து பரிசு கொடுக்கணும், அதே மாதிரி கந்த சஷ்டி பாராயணத்தை மாணவர்கள் மூலமாக பாட வைக்கணும், சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவில் ஏற்படுத்துன்றதெல்லாம் வந்து ஒரு காவிமயமாக்கக்கூடிய செயல்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு சார் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க தான். அதாவது காவிகள் வந்து இதை கையில் எடுத்துக்குவாங்கன்னு அவர் சொல்கிறார். இதை காவிகள் வந்து அதை கையில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற கவலையில் அவர் சொன்னார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க.
நாங்கள் தெளிவாக புரிஞ்சுருக்கோம். காவிகள் கையில் எடுக்கிற அளவுக்கு இங்கே கலைஞரோட உடன்பிறப்புகள் சும்மா இருக்க போகிறதில்ல. அதனால் கடவுள் பக்கத்தில் கூட இவனு வர முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப முறையாக நடத்துகிறோம். திமுக அனைத்து நீங்கள் அதே ஆட்சி அவர்கிட்ட போய் கேளுங்க. கடவுளுக்கு சமஸ்கிருதத்தை தவிர எதுவும் தெரியாது. ஆனால் நீ கடவுளுக்கு காதல தமிழை கற்றுக் கொடுத்த தலைவன் கலைஞர். தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணுறது யார் தெரியுமா? அதே இங்கே பட்டியலினம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டன்னு சொல்லிங்களே உள்ள விட மாட்டேன்னு சொன்ன பாரு, அவன் தான் உள்ள போய் பண்ணிட்டு இருக்கான். திமுக காவி நீங்க சொல்ற மாதிரி காவி எதிர்க்கின்றது நல்லாவே தெரியும், விசிகாக நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தெரிந்த நபர் தான் அவங்க கவலை. இதை நீங்க வளர்த்தீங்கன்னா காவி அதை பயன்படுத்திக்கணும்னு சொன்னாரு. நீங்க அவர் கவலைப்பட வேணாம், நாங்க அதை பார்த்துக்குவோம். புரியுதா இல்லையா? இங்க காவி கொடி பறக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. கருப்பு சிவப்பு கொடி மட்டும்தான் பறக்கும். நான் இல்லைன்னா இந்த முருகன் மாடல் நடந்திருக்காதுன்னு சொல்லி உங்க நண்பர் சீமான் பேசியிருக்காரு. ஏன் சார், அவர் அது முருகன் அவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து தயவு செய்து நீ வெளியூர் போயிடு, அதனால் என்னை இந்த மாநாட்டை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அவர்கிட்ட முருகன் ஏதாவது லெட்டர் கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருக்காரா என்ன சொல்லுங்கள். இப்போ இந்த கேள்விக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்களாம் ரிப்போர்ட்டர் கேட்கும்போது சார் எங்கள்கிட்ட இப்படி மாற்றி மாற்றி கேட்குறீங்க. கேட்கும்போது சீமான்ட்டு இப்படி கேட்கணும். ஏன்னா ரிப்போர்ட்டர் வேலையாவது எனக்கு கொடுங்க ஒரு 3 மாதத்துக்கு. சரிங்க சார், நான் போய் கேட்டு வரேன். கேட்கணும், ஏயா நடந்திருக்காதுன்னு சொன்னால் முருகன் உனக்கு ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரான்னு கேட்டுருக்கணும். இல்லை உன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாரான்னு. இதெல்லாம் அவர் கிண்டலும் கேலியும் அவர் பேசும்போது நாம தான் சார் அந்த ஸ்பாட்லேயே ரிப்ளை கொடுக்கணும். அவர் யார் சார் இதுக்கு? அவரெல்லாம் வேலை திருண்ண கம்பெனி சார். இந்த கூடுதலாக இந்த விசிகாவினுடைய கொடியேற்றுவதில் முதல் ஒரு சிக்கல் வந்தது சார். கொடியேற்ற விட மாட்டாங்கன்ற மாதிரி சிக்கல் வந்தது. முக்கிய ஒரு கூட்டணியாக திமுக விசிகாவுக்கும் திமுகவும் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த சகோதரன்ற அளவுக்கு முதல்வர் பேசுறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கொடியேற்றுவதில் ஏன் இவ்வளவு சிக்கல் சார் தமிழ்நாடு முழுக்க? சிக்கல் எந்த கட்சி நடந்தது? விசிகாவுடைய கட்சி சார், உங்க கூட்டணி கட்சி. எங்க கூட்டணி கட்சி சார், எங்க கொடி சார் அது. அந்த கொடியை ஏற்றதுக்கு திமுக காரனே போய் ஏற்றிருக்கோம் சார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா சார்? ஆலோசனை வாசம் சத்தம் விட்டு அவர் பேசுறாரு சார், கண்டனத்தை தெரிவிக்கிறார் சார். சார் அது வந்து பர்மிஷன் இல்லாத ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அது கொடுக்க காலதாமதமாக இருக்கும். அதுக்கு அவருடைய ரைட்ஸை கிளைம் பண்ணுறாரு, அவ்வளோதான். அது யாருக்கிட்ட? அதிகாரிகிட்ட கேட்குறாரு. அதிகாரி ஒரு சில அதிகாரி டிலே பண்ணியிருப்பாங்க, இவ்வளோதான். அந்த கொடி ஏற்றுறதுல எங்களுக்கு என்ன இருக்குது? அவரே உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கு தகுதி அவருக்கும் உண்டு, அந்த கட்சிக்கும் இருக்குது. ஏன் அந்த கட்சி எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிக்கலையா? சொல்லுங்கள். எங்கள் கட்சி தூண்டை அவங்க போடலையா? அந்த கொடி தூண்டை நாங்கள் போடலையா? இதை விடுங்க சார், அது எங்களுக்கு விடுற. 2 கொடியும் ஒரே கொடி தான், விடுங்க. இறுதியாக இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன் சார். விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார், இது எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா அரசாங்கத்துக்கே பயம் இருக்குது, இந்திய அரசாங்கத்துக்கே அவரை கண்டா பயம் இருக்குது. ஏன்னா அவர் வரி கட்டாத புலி. அதனால் வரி கட்டாத வண்டியில் தான் கடைசியில் கூட வந்துட்டு போனார். அதனால் ஒருவேளை விஜய் வந்துட்டா அவரோட கொள்கை என்ன தெரியுமா? வரி இல்லாத வரி கட்டாத ஒரு தேசத்தை தமிழ்நாட்டை அவர் உருவாக்கிடுறாரு. உங்களுக்கு அர்த்தம் தெரியுது என்னன்னு சொல்லுங்கள். அவருக்கு முதலமைச்சர் ஆகிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு யாரும் வரி கட்ட தேவையில்லை. அப்படிலாம் ஒன்றும் அவர் இன்னும் வெளிப்படையாக அப்படிதான் சார் அவர் கொள்கை. அது நீங்கள் வேணால் போய் கேளுங்க, சீமான் சொல்லியிருக்காரு. என் தம்பி முதலமைச்சர் ஆகிட்டா இங்கே தமிழ்நாட்டில் வரிக்கே வேலை கிடையாதுடா, அரசாங்கத்தில் அவ்வளோ சொத்து இருக்குடா, அரசாங்கம் அது சம்பாதிச்சு அது வரி அது கட்டுண்டான். ஆவக கட்சியுடைய அத்தாரிட்டியா சார் சீமான்? அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரியா இருக்கு. இப்போ மட்டும் நீங்கள் திரும்பி இப்படி வரீங்கல்ல, அவர் அத்தாரிட்டியா இவருன்னு. நான் அது என்ன காக்காவை திட்டினா அண்டங்காக்காவுக்கு கோவம் வருதான்னு போய் சீமான்ட்ட கேளுங்க. அந்த கட்சிக்கு நீ அத்தாரிட்டி, நாங்கள் அந்த கட்சியை பற்றி பேசுனா நீ எங்கே உட்காந்து கத்துற அப்படின்னு போய் அங்கே கேளுங்க. உடனே சொல்கிறார், தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அண்ணன் சீமான் நான் இருக்கேன், களத்தில் குதிச்சு அப்படியே பூந்துலான்டுவேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா தான் திரும்பி பார்க்க நாதி இல்லைன்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? திமுக கடுமையாக மன்னிக்கணும், சீமான மாதிரி ஆள்லாம் தண்ணி தெளிச்சு தனியாக தமிழ்நாடு தள்ளி விட்டுருச்சுன்னு தெரியும். நான் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன், சாகிற வரைக்கும் ஆட்சிக்கு வர மாட்டேன்னு தெரிஞ்சும் இன்னும் கட்சியை கலைக்காமல் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த கட்சியில் ஒன்று அண்ணன் சீமானோட கட்சியும் சேர்த்துக்குங்க. சரிங்க சார், பல விஷயங்களை குறித்து பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஒரு நேரம் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார்.